கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். கலங்க வேண்டாம். நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். விசுவாசிங்க. உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசிங்க, அற்புதம் செய்வார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், ரட்சிப்பை எனக்கு தந்தீர். ரட்சிப்பை கொடுக்கிறவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகையுடைய வீட்டுக்கு போகிற வழியில சகை குறித்து எல்லாருமே பாவியான மனுஷன்னு சொல்றாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போய் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகையுடைய குடும்பத்தை பாவத்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பை நமக்கு அருளுகிறவர். இன்னைக்கு அநேகர் பாவத்துக்குள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. சாத்தான் அப்படி அவங்கள உள்ள கொண்டு போயிட்டான். எப்படி வெளியே வரும்னு தெரியலை. அது மட்டும் இல்லை, நான் செய்கிற அந்த பாவங்கள் அநியாயங்களை யாரும் மன்னிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தில் விடுதலை தருகிறவர், ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர். கவலைப்படாதீங்க, அவர் ரட்சிப்பார். இயேசப்பட்ட வாங்க, உங்க பாவம் எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுவார். கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுவார். கெட்ட பழக்கத்தை மாத்துறது மட்டும் இல்லை, என்ன செய்வார் தெரியுமா? அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை தந்து அதை மன்னித்து புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார். புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்க அடியனுடைய வாழ்க்கை ஒரு காலம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அநேக காரியங்களுக்குள் இருந்தது. இயேசு என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கை மாறினது, ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றினார், ஒரு கூலி செய்கிற ஒரு பாக்கியத்தை தந்தார். அதை ஆண்டவர் உங்களை மாற்றுவார். உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அகற்றி ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரப்போறாரு. விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக நன்றி. ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிற எங்கள் அன்பு தெய்வமே, யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பாவத்தில் விடுதலை பெறாமல் இருக்கிறாங்களோ, எல்லாருக்கும் பாவத்தில் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். புதிய சிருஷ்டியாய் எல்லாரையும் மாற்றுங்க. வியாதிப்பட்டவர்களை நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, பிசாசன் போராட்டம் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்க. குறிப்பாக ஆண்டவர், இன்றைக்கு பிறநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஊழிய தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.